கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர் என்று இங்கே தாவீது தேவனை நோக்கி அவன் ஒரு ஜெபத்தை, ஒரு விசுவாச அறிக்கையை, பிரியமானவர்களே, ஒரு ஸ்தோத்திரத்தை, நன்றி அறிதலை ஏறெடுக்கிறது போல இந்த வேத வசனம் காணப்படுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 10வது வசனத்திலே பார்க்கிறோம். இதே அதிகாரத்திலே, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என்று இங்கே அவனுடைய புலம்பலை அவன் எப்படியாக அவன் ஒரு கூப்பிடுதலாக, ஒரு கெஞ்சுதலாக ஏறெடுத்தான் என்பதை பார்க்கிறோம். அங்கே யாக்கோபு தேவனை நோக்கி கெஞ்சினதை, பிரியமானவர்களே, தேவன் அவன் முகத்தை பார்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை விடேன் என்று சொல்லி, உலக பிரகாரமான 1000 ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் நீரே என்னுடைய ஆசீர்வாதம், நீர் என்னோடு கூட இருப்பது ஆசீர்வாதம், நீர் என்னை நடத்துவது ஆசீர்வாதம் என்று பிரியமானவர்களே அவன் தேவனை நோக்கி கெஞ்சினான் என்று பார்க்கிறோம். இங்கேயும் பிரியமானவர்களே தாவீது கெஞ்சுகிறதை இங்கே அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஜபங்களிலே கூட இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை நாம் ஏன் ஏறெடுக்கக்கூடாது? நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நல்லபடியாக வாய்க்க பண்ணு மட்டுமாக நாம் தேவனை நோக்கி கெஞ்சுகிற ஒரு அனுபவத்தை கூப்பிடுகிறோம். ஆனால் கெஞ்சுகிறோமா என்று நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏறெடுக்கும்போது, பிரியமானவர்களே, என்னென்ன புலம்பி, என்னென்ன வேதனைகளை, என்னென்ன கஷ்டங்களை, என்னென்ன பாடுகளை, என்னென்ன உபத்திரவங்களை, பிரியமான என்னென்ன தேவைகளை நாம் சொல்லி தேவ சமூகத்திலே நாம் புலம்புகிறோமோ, பிரியமானவர்களே, ஆண்டவர் அதனை ஆனந்த களிப்பாக மாற அவர் வல்லவராயிருக்கிறார், மாற பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். ஆதலால் தான் அங்கே யோபு சொல்கிறான், பிரியமானவர்களே, தேவரீர் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் சகலவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் பண்ணுகிறவர் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் பார்ப்போம் என்று சொன்னால், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் உண்டோ என்று பிரியமானவர்களே அங்கே ஆதியாம புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆதலால் தேவ சமூகத்திலே நம்முடைய புலம்பலை அவரை நோக்கி கூப்பிடுகிறதாய் மாத்திரமல்ல, கெஞ்சுகிறதாயும் விளங்கும்போது அது நிச்சயமாக ஆனந்த களிப்பு என்கிற இந்த வார்த்தையை ஆங்கிலத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் டான்சிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மார்னிங்கை அவர் டான்சிங்காக, நம்முடைய புலம்பலை அவர் டான்சிங்காக மாற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர் என்றும் இங்கே நாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இதே அதிகாரத்தில் 5வது வசனத்தில் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும்,
விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 126 அதிகாரம் 1-2 வசனங்களிலே 3வது வசனம் மட்டுமாய் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எப்படி நம்முடைய காரியங்களை அவர் திருப்புகிறார், புலம்பலை எப்படி களிப்பாக மாற பண்ணுகிறார் என்பதை குறிக்கக்கூடிய மற்றொரு வேத வசனத்தை இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். 3வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். தொடர்ந்து உள்ள வேத வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு கூட அறுப்பார்கள் என்றும், அவர்கள் அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவார்கள் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எரேமியாவின் புத்தகம் 31 அதிகாரம் 13வது 14வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன், அவருடைய சிறையிருப்பை சந்தோஷமாக மாற்றுவேன், அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன், அவருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களுடைய ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படியே பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை திருப்தி செய்கிற தேவனாய் இருக்கிறார். 2வதாக நாம் பார்க்கிறோம், நம்முடைய இரட்டை, நம்முடைய உபவாசத்தை, நம்முடைய அங்கலாய்ப்பை அவர் மகிழ்ச்சி என்னும் எடைக்கட்டினால் கட்டுகிறார் என்று சொல்லி அங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை எடை கட்டுகிறீர் என்று சொல்லி, பிரியமானவர்களே, ஏசாயா 61 அதிகாரம் 10வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை தரித்தார். இரட்சிப்பு, விடுதலை, நீதி, நமக்கு வரவேண்டிய நியாயமான ஆசீர்வாதங்களை சால்வையாக போர்த்துகிறார், வஸ்திரங்களாக நம்மை உடுத்துகிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிப்போம். எங்கள் நேசிக்கிற எங்கள் அருமையான பிதாவே, இந்த வேளையிலும் நாங்கள் தியானித்ததான இந்த வேத வசனத்தின்படி உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறவர்களாய் மாத்திரமல்ல, எங்களுடைய எல்லா புலம்பல்களையும், எங்களுடைய எல்லா துக்கத்தையும், எங்களுடைய எல்லா பலவீனங்களையும், எங்களுடைய எல்லா தேவைகளையும், எங்களுடைய எல்லா சஞ்சலங்களையும் சுவாமி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி மன்றாட, தகப்பனே, எங்களுக்கு சிறையிருப்புகளை மாற்றும்படியாய், எங்கள் துக்கங்களை மாற்றும்படியாய், எங்களுடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்றும்படியாய், எங்களுடைய வாயிலை நகைப்பை உண்டாக்கும்படியாய், நாங்கள் சந்தோஷத்தோடு கூட உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணி உம்மை மகிமைப்படுத்த ஆடி பாடி மகிழ
மீளத்தக்கதாக கர்த்தர் எங்களை இடைக்கட்டும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று 12வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல என்றென்றைக்கு நாங்கள் உம்மை துதிக்கும்படியாய் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் மேற்போட்டுக்கொண்டு கர்த்தர் எங்களை நிறைவாய் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும், எங்களுடைய இனஜன பந்துக்களை, எங்களுடைய உற்றார் உறவினர்களை, ஆண்டவரே, நாங்கள் யார் யாருக்காக நாங்கள் செபிக்கிறோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் மனதார நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.